அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற ஹிஸ்ட்ரி. அதுவும் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா. ஸோ அதை மூணையும் கவர் பண்ணுற மாதிரி நமக்கு எப்போவுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் டெக்ஸ்ட் புக் ரொம்ப முக்கியமானது. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே 6th to 10th படிப்பாங்க. ஏன்னா இப்போ போட்டிகள் கடுமையானதுனால நம்ம ஃபஸ்ட்டு +2 பார்த்திங்கன்னா முடிச்சிடுவோம். ஸோ நம்ம ஒரு வீடியோவாக நம்ம இனிமேலுக்கு பார்க்கலாம். இப்போ +2 புக்கில் முக்கியமான டாபிக்ஸ், அதாவது சிலபஸ் வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம +2 டெக்ஸ்ட் புக்கில் முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. இந்த டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கவனிங்க, இன்ஸ் எடுத்துக்கங்க, இன்ஸ் எடுத்து படிங்க. ஓகேங்களா? வரிசையாக நம்ம ஒரு படம் நம்ம பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ முதல் படம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஓகே. ஸோ இது பார்த்தோம்னா இதுதான் நம்ம முதல் படம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தோட என்ன நோக்கங்கள், அதாவது ஒரு பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ரிப்பேர்ஸ் படிக்கணும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், வேளாண் செயல்களில் ஏற்பட்ட மாற்றங்கள். ஓகேவா? எப்படி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா அக்ரிகல்ச்சருடைய மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மனித வளர்ச்சிக்கு முக்கியமானது. ஏன்னா பார்த்திங்கன்னா மால்தஸ் கோட்பாடில் சொல்லியிருப்பாங்க, மக்கள் தொகை பார்த்திங்கன்னா பெருக்கல் விதத்திலும் உற்பத்தி கூட்டல் விதத்திலும் போதுன்னு சொல்லியிருப்பார் மால்தஸ். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்றைக்கி வேர்ல்ட்லேயே நம்ம நம்பர் 1 இருக்கோம். ஸோ நிறைய கலப்பினங்களை உருவாக்கினா தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு உண்டான பயிர்கள் இப்போ 3 monthsலேயே நம்ம விளைவிக்கிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா வேளாண் செயல்களில் ஏற்பட்ட மாற்றங்கள். நாட் ஓன்லி ஹைப்ரிட், அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜியை நம்ம அக்ரிகல்ச்சரில் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதே போல் பாருங்கள், ஆங்கிலேய உற்பத்தியாளர்களின் இறக்குமதியும் இந்திய கைவினை தொழில்களையும் கைவினைஞர் வாழ்வையும் சீரழித்தது. ஓகேவா? ஏன்னா பிரிட்டிஷ்காரனுடைய அந்த உற்பத்தி என்பது நம்மளுடைய, அதாவது என்ன பண்ணுறான், பிரிட்டிஷ் கண்ட்ரோல் தான் நம்ம இருக்கோம். இந்தியா அடிமைப்படுத்திட்டுருக்கான். அப்போ பிரிட்டிஷ் இங்கிலாண்டில் விளைவிக்கிற அனைத்து பொருளையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அதனால் இந்திய மக்களுடைய தொழில்கள் பார்த்திங்கன்னா நசுங்கி போயிடுது. ஸோ அதனால் இந்திய பொருள்களை எல்லாருமே புறக்கணிப்பாங்க. சரியா? அது பார்த்திங்கன்னா நீங்கள் மாடர்ன் இந்தியாவில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒத்துழையாமை இயக்கம் பார்த்திங்கன்னா காந்தியத்தில் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய பொருள்களை தான் வாங்கணும், ஆங்கிலேய பொருள்களை கொளுத்தணும்னு தான் சொல்லி வாசகங்கள்லாம் எழுப்புவாங்க. ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் நீங்கள் காந்தி சகாப்தம் அந்த டாப்பிக்கில் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பஞ்சங்கள், அதே போல் நிலமற்ற தொழிலாளர்கள். ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து பிரிட்டிஷ் கல்வியோட அறிமுகம். ஓகேங்களா? ஸோ ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து வேறு என்ன பார்த்தோம்னா பாருங்கள், நவீன இந்தியாவில் படித்த வகுப்பினர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கான அடித்தளம் அமைத்தல். ஓகேவா? அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் 1985 ஆலன் ஆக்டிவன் கியூம் தலைமையில் உருவாக்குவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் படித்த வகுப்பினர் மட்டும் சேர்ந்து அந்த ஐஎன்சியை உருவாக்குவாங்க. ஐஎன்சி என்பது பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த ஐஎன்சி கோரிக்கைகளாக வச்சு அதை மக்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஐஎன்சி உருவாக்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர், அவருடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஓகேவா? இந்தியாவின் செல்வங்கள் இங்கிலாந்தில் கொள்ளையடிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ ட்ரெயின் தியரின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி, நாட் ஒன் டிஆர்பி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புக்கை நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த இந்திய தேசிய இயக்கத்தோட வரலாறு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு, எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு
பாருங்கள் இந்த டாப்பிக்கில் பக்காவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான், 1915 கிபி, இப்போ வந்து ஆன்னு சொல்லுவாங்க, பொது ஆண்டு, அதுதான் கிபி. 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பி 1919 ஓகேங்களா, 1919 இங்கே வந்து 1915 வராது தென்னாப்பிரிக்காவிலிருந்து. 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமை ஏற்றதிலிருந்து இந்திய தேசியம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ காந்தி எப்போ வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தார், 1915 ஜனவரி 9 வருவார். ஜனவரி 9 தான் பிரவேசிய பாரத தினமாக கொண்டாடுவாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கூற்று காரணமாக கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதனால் நீங்கள் இதை பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் பாருங்கள், இந்த தேசியம் அப்படின்னு என்ன பாருங்கள், ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசியம். ஓகேவா. அதாவது தேசியம் காத்த செம்மல்னு சொல்லுவாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல்னு சொல்லுவாங்க. ஓகே சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ ஒரு நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், அதுதான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம நாட்டை வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடை விட உயர்வான இடத்தில் வைத்து பார்த்தல், அல்லது மற்ற நாடுகளுக்கு போட்டியாக நம்ம நாட்டுடைய கல்ச்சர் பண்பாடை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துறது, வளர்ச்சியில் வந்து சிறப்பு கவனம் செலுத்துறது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய உணர்வு, அதுதான் தேசியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு முன்னர் பாருங்கள், காந்தி வந்து 1915 தான் இந்தியாவுக்கு வரார் தென்னாப்பிரிக்காவிலேருந்து. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து போராட்டங்களை வந்து மேற்கொள்ளுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த தேசியத்தில் வந்து முதல்ல சொன்னேன், புதிய நிலவுடைமை பாருங்கள், நிலவுடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்பு. ஓகேவா. என்ன பண்ணுறான் பிரிட்டிஷ்காரன் பார்த்திங்கன்னா, அப்போ ஏதாவது இந்தியாவுடைய பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடி 1600 டிசம்பர் 31 ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளார வருவானுங்க பிரிட்டிஷ்காரன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வரி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க விளைச்சலை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மக்கள் விவசாயம் செய்வாங்க. அவங்களுக்கு எவ்வளோ விளைச்சல் ஏற்படுன்னா ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மழை வரும், மழை வராமல் போகும், ஸோ வறட்சி அதிகமாக ஏற்படும். அதனால் வந்து அவங்களுடைய விளைச்சலை பொறுத்து தான் வந்து வரி விதிச்சாங்க. ஓகேங்களா. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிலவரி வந்து விவசாயிகளின் விளைச்சலை பொறுத்து தான் வந்து பண்ணாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளாமல் நீ என்னவோ பண்ணிக்கோ, ஓகேவா. ஆனால் என்ன பண்ணுவோம், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நிலவரியை பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செய்தனர். ஓகேவா. வறட்சியாக இருந்தாலும் சரி, வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பஞ்சமாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி நிலவரியை வந்து கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க, நிர்பந்தமும் பண்ணுறாங்க. சரியா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வறட்சியான காலத்தில் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறவங்களாம் ஸோ வட்டிக்கு பணம் வாங்குறாங்க, அதாவது முன்பணம் வாங்குறது. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் வந்து விவசாயம் பண்ணுறேன், எனக்கு வந்து முன்பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறது. சரியான விளைச்சல் வரல அப்படின்னா அந்த பணத்தை வந்து செலுத்த முடியாது இல்லையா. அதெல்லாம் என்ன பண்ணுறானுங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தோம்னா நம்மளுடைய சொத்துக்களை வந்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்னா மோசடிகளை செஞ்சு அபகரிக்கிற வேலையை வந்து ஈடுபடுவான். சரிங்களா. ஸோ இதுதான் நான் முதல்ல சொன்னேன். சரியா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஆங்கில அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் என்னும் கொள்கையை லெஸ்ஸி ஃபெயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. லெஸ்ஸி ஃபெயர்னால் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம். இது வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லெஸ்ஸி ஃபெயர்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ லெஸ்ஸி ஃபெயர் என்பது அன்றைய காலகட்டத்திலே பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ லெஸ்ஸி ஃபெயர் அப்படின்னா கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம். ஏன்னா பருத்தி, சணல், பட்டு எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து விளைவிக்கிறது. அப்போ நம்ம இந்தியாவில் விளைஞ்ச பொருளை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, மீண்டும் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது. ஓகேவா. அப்போ இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தைகளில் மலை போல் குவிந்தன. ஓகேவா. ஸோ என்னாச்சு, அப்போ நம்மளுடைய பருத்தி, சணல் எல்லாத்தையும் கச்சா பொருள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்னா அங்கே டெக்னாலஜியை பயன்படுத்தி அதே நம்மளுடைய மூலப்பொருள்லேருந்து பொருட்களை வந்து தயாரித்து மீன் இந்தியாவிலே கொண்டு வரான். அப்போ இந்தியாவில் என்ன பார்த்திங்கன்னா அவனுடைய பொருள் வந்து அதிகமாக குவியுது. ஸோ நம்மளுடைய கைத்தறி நெசவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அடையுது. ஓகேவா. அதனால் வந்து என்ன வச்சு, ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய அந்த கைவினை கலைஞர் எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, அப்போ பிரிட்டிஷ்காரோடைய பொருள் வந்து இந்தியாவுக்கு வந்த உடனே நம்ம இந்தியாவில் இருக்க பாருங்கள் நெசவாளர்கள்,
பருத்தி இலை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொல்லர், காலணிகள் தயாரிப்போர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக மாறிடுறாங்க. சரிங்களா? ஸோ வேலையே இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அது மட்டும் பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய நிலங்களில் வேளாண்மை தொழிலாக என்ன பண்ணுறானுங்க பிரிட்டிஷ்காரன் பாருங்கள். அப்போ அதாவது தொழிற்சாலை பயிர்கள்னா அவுரி, இண்டிகோ, ஓகேவா? அப்போ இந்த இண்டிகோ என்ற சாயம் அந்த பயிரை வந்து பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஸோ அதனால் என்னாச்சுன்னா விவசாயங்கள் வந்து பெரும்பான்மையாக பாதிக்கப்படுது. அப்போ உணவு பற்றாக்குறைக்கு எடுத்து செல்லுது. சரிங்களா? அப்போ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பசுமை புரட்சி ஏற்படுறதுக்கும் காரணம் இதுதான். சரிங்களா? ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பசுமை புரட்சி பற்றி 1965 பார்த்துருப்போம். இந்தியா சீனா 4, இந்தியா பாகிஸ்தான் 4. அதில் வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து ரஷ்யா போவார். அந்த பார்த்திங்கன்னா இது தாஸ்கண்ட் ஒப்பந்தம் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எம்எஸ் சுவாமிநாதன்லாம் பார்த்துருப்போம். த கிரீன் ரெவல்யூஷன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்தியாவில் வேளாண்மை வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. பார்த்திங்களா இந்த படத்தில் பாருங்கள், நம்ம ஆளுங்க தான் இந்தியாக்காரன் ஃபுல்லாக எல்லாம் பண்ணுறான், கல் உடைக்கிறான் எல்லாம் பாருங்கள். வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறானுங்க. பாருங்கள் உழவு தொழில் செய்கிறானுங்க. பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து சமப்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரன்னு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற வேலையை வந்து பார்க்குறது வேலை ஏன்னா அவங்களாம் எஜமானர்களாக மாறிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரனுடைய அடிமைய நாடாக இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் தான் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நம்மளுடைய. அதனால தான் இந்தியாவுக்கு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் நம்ம போற்றி வணங்கணும்னு சொல்கிறது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இண்டிகோ சாகுபடி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகோ சாயம் தயாரிக்கிறதுக்காக இங்கே இந்தியாவில் இருக்கிற நிலங்களில் போட சொல்லுவாங்க. சரியா? ஸோ பாருங்கள் 1859 60களில் வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? இண்டிகோ கழகம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இண்டிகோன்னா அவுரி செடியிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு சாயம். ஓகே, 1859 to 60 வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனி நடைமுறை கொள்கை எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். ஓகேங்களா? சரிங்களா? இதுதான் வந்து அதாவது இண்டிகோ கழகம்னு சொல்லுவாங்க. அப்போ இண்டிகோ கழகம் என்பது 1859 to 60. சரியா? அந்த சாயம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ரொம்ப தேவைப்படுது, ஐரோப்பிய நாடுகளுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் இந்த அவுரி செடியை வந்து இந்திய அந்த நிலங்களில் வந்து சாகுபடி பண்ணுறதுக்காக இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக பயிரிடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அதுக்கு வந்து இந்திய மக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்பணம் கொடுத்து நிறைய நிலத்தை வந்து என்ன பண்ணுவான் பிரிட்டிஷ்காரன், அதை வந்து வாங்கிட்டு இருப்பான் நம்ம இந்திய நிலத்தை. ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவான்னா இந்த அவுரி செடியை போட சொல்லுவான். அப்போ அவங்ககிட்ட முன்பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணுவோம், அவுரி செடியை நட்டியே ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா அவுரி செடியோட விளைச்சலும் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு அந்த அவுரி செடியோட விளைச்சல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் நம்மக்கிட்ட வாங்கும்போது சந்தை விலையை விடவும் குறைவான விலைக்கு தான் பிரிட்டிஷ்காரன் எடுத்துக்குவான். ஸோ அதனால் நம்மளுடைய இந்திய மக்கள் ரொம்ப பெரும் நட்டத்துக்கு ஆளாக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வரியை கூட செலுத்த முடியாத நிலை வந்து ஏற்படுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த 1815 எப்படிங்க மறுத்து கழகத்தில் இறங்கினர். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து கழகம் செய்த முதலிருந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ புரட்சி 1859 to 60 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது பாயிண்ட்ஸ். ஓகேவா? இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்தில் இருந்து வெளியேற்றினர். ஓகேவா? பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். அப்போ ஒற்றுமையே பலம். ஓகேவா? அப்போ நம்மளுடைய நிலத்தில் அவுரி செடியை வந்து நீ சாகுபடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே அந்த திணிக்கும் போது நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து பக்காவாக என்ன பண்ணாங்கன்னா அவனை வந்து இங்கிருந்து முடிக்கிறாங்க. ஸோ ஒற்றுமையே பலம், கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. இதுதான் வந்து நம்முடைய தாரக மந்திரம். ஓகேவா? அதனால தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒற்றுமையே பலம்னு சொல்லியிருப்பார், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லியிருப்பார். சரியா? சரிங்களா? ஸோ பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், நம்மளுடைய நிலங்களில் வந்து அவுரி செடியை போடுறதுனால அவனை வந்து முடிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பிரிட்டிஷோட ஆட்சி தான் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ அன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், மக்கள் பட்டினியால் ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க. சரிங்களா? பாருங்கள், கிட்டத்தட்ட பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் வந்து டெத்தானதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அதாவது போர்களில் மரணம் அடைந்தவருடைய எண்ணிக்கை வந்து 5 மில்லியன் தான் டெத்து, அதாவது சண்டையில். ஆனால் கடந்த 1891 19 வரைக்கும்
10 பார்த்திங்கன்னா பஞ்சத்தால் மட்டும் 19 மில்லியன் மக்கள் செத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டைம் பத்திரிகை ஆசிரியர் வில்லியம் டிக் பை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மெட்ராஸ் டைம் பத்திரிகையுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம்? வில்லியம் டிக் பை. சரியா? ஸோ பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா வரலாறு தெரிஞ்சு படிக்கணும், அதாவது புரிஞ்சு படித்தா தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். சரிங்களா? பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு உள்ள வரான்னா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா பக்காவாக சொல்லணும். சரியா? ஏன்னா கூற்று காரணங்கள்லாம் கேட்பான். நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படித்தா தான் உங்களுக்கு வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கும் போது கரெக்டாக உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் பக்காவாக நீங்கள் பண்ணுவீங்க. சரியா? செய்வினை செய்வான் செயல்வினை அவ்வினை உள்ளறிவாளன் உள்ளம் கொள். உலக பொதுமறையாம் திருக்குறளில் இல்லாததுமில்லை சொல்லாததுமில்லை. அதனால் ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால் மெட்ராஸ் டைம் பத்திரிகை வில்லியம் டிக் பை பக்காவாக இதில் சொல்லியிருக்காரு. சரியா? ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் பாருங்கள், இந்தியாவில் வந்து மக்கள் பட்டினியால் சாகிறாங்க. ஆனால் இங்கேருந்து பல மில்லியன் டன் பார்த்திங்கன்னா கோதுமை வந்து இங்கிலாந்துக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரன். ஓகேவா? பாருங்கள், ஒரிசா பஞ்சம் 1866, 1866, 8 கூட்டினா 16. ஓகேவா? ஸோ அதனால் 1866, 1866 ஒரிசா பஞ்சம். ஓகே, அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஒரிசாவில் வந்து மிகப்பெரிய பஞ்சம், 1.5 மில்லியன் மக்கள் வந்து செத்துருவாங்க. ஆனால் அப்போ வந்து 200 மில்லியன் பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கோதுமை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்வாங்க. இதெல்லாம் வந்து பக்காவாக பாருங்கள், எவ்வளோ பெரிய நாசா வேலை பார்த்திங்களா பிரிட்டிஷ்காரன். ஸோ ஒரிசா பஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஒரிசா பஞ்சத்தின் காரணமாக தான் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கினார். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கூற்று காரணத்தில் கேட்பான். கூற்று 1, ஒரிசா பஞ்சம் 1866 தொடங்கியது. அங்கே வந்து நிறைய மக்கள் செத்துட்டாங்க. இல்லைன்னா அப்படி, ஏன்னா மேக்ஸிமம் டெத்தை பற்றி கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ஸு. ஆனால் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கும். ஒரிசா பஞ்சம் 1866 தொடங்கியது. கூற்று 2, இந்த பஞ்சத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி இந்திய வறுமை குறித்து அந்த வாழ்நாள் முழுவதும் ஆய்வை வந்து தொடங்கினார்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 1876, ஓகேங்களா, 1876லேருந்து 1878 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ரொம்ப ஒரு பருவமழை போயிருக்கும். 76லேருந்து 78ல் பருவமழை போயிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் மாகாணத்துலேயும் பெரும் பஞ்சம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ ஒரிசா மாகாணத்துக்கு பின்னாடி மதராஸ் மாகாணத்துலேயும் பெரிய பஞ்சம் வந்து ஏற்படுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லிட்டன் ப்ரூவ் என்ன பண்ணுவார், தலையிடா கொள்கையை வந்து பயன்படுத்தியிருப்பார். லிட்டன் ப்ரூவ் 1878ல் இந்த தலையிடா கொள்கையை வந்து பயன்படுத்தியிருப்பார். ஸோ மதராஸ் மாகாணத்தில் 3.5 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்திற்கு பலியானதாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா? 3.5 மில்லியன் மக்கள் பாருங்கள், எவ்வளவு கொடுமையாக இருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா 1878ல் வந்து நிறைய பஞ்சம் ஏற்படுது. அது சொல்லியிருக்காங்க, தலையிடா கொள்கையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ முன்ன சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. ஒரிசா பஞ்சம் அதில் தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலை வந்து தொடங்க ஆரம்பிப்பார். சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ நிறைய பஞ்சம் இந்தியாவில் வந்துடுச்சு. என்ன காரணம்னா இந்தியாவுடைய நிலங்களில் வேளாண்மை பகுதியை விளைவிக்காமல் பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுறான்னா அந்த அவுரி செடியை வந்து பயிரிட சொல்கிறான். அதே போல் அவனுக்கு தேவையான பயிர் மட்டும் பயிரிட சொல்கிறான். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில பேரரசோட பாருங்கள், சிலோன் ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், ஃபிஜி, மலேயா, கரிபியன் தீவு, இந்த தீவுகள்லேருந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா, இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெருந்தோட்டம் இருக்குது. அங்கே வந்து காப்பி, அதே போல் தேயிலை, கரும்பு, இதெல்லாம் அங்கே வந்து நிறைய விளையுது. சரிங்களா? அப்போ அங்கே அறிமுகமான போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவுக்கு இங்கே இருக்கிற அந்த பிரிட்டிஷ் அரசு பிரதிநிதிக்கு தபால் வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், சிலோனாவில் 1815 1915 என்ன பண்ணுவாங்கன்னா சிலோன் இலங்கையில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கவர்னர் என்ன பண்ணுவார்னா அங்கே வந்து ஒரு தபால் வைக்கிறாரு, வேலை செய்ய கூலிகளை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருப்பார். ஸோ அவர் வந்து தஞ்சை ஆளுநருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புவார். அவர் ஓகே, தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புவார். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அது பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1833-43 ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தால் வேறு வழியில் மக்கள் எல்லா இடத்துக்கும் வந்து குடிபெயர்ந்து ஒப்பந்த கூலி தொழிலாளராக மாறுவாங்க. சரியா? அப்படி தான் வந்து இந்தியாவுக்கு மக்கள் வந்து இங்கேருந்து பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் பாருங்கள், இலங்கையின் காப்பி தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் கூலியாக வேலை செய்ய சென்றனர். 1943 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. அப்போ அடிமை முறை எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா
43. ஓகேவா? ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்திய மக்கள், வேளாண் குடிமக்கள் ஒப்பந்த கூலி தொழிலாக மாறுறாங்க. சரியா? ஸோ இது வந்து மிகப்பெரிய துரோகம் இழைச்சது வந்து பிரிட்டிஷ்காரன் தான். சரியா? சரிங்களா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்த தொழிலாளராக வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து வறுமையால் அந்த மற்ற நாட்டுகளுக்கு போன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. மீண்டும் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த கப்பல் மூலம் தொழிலெல்லாம் வருவாங்க. ஆனால் என்ன ஆகும், 1856-57 கல்கத்தாவிலிருந்து ட்ரினிடாட் என்று சென்ற கப்பலில் பயணம் செய்த ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறப்பு வீதம் ஆண்களில் 12.3, பெண்களில் 18.5, இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகிடுதா தகவல் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன கேள்வி கேட்பான்னா, கல்கத்தாவில் இருந்து ட்ரினிடாட் என்ற கப்பல் எப்போது பயணம் செய்யுதுன்னு கேட்பான். 1856-57 பயணம் செஞ்சுருக்கு. ஓகேவா? ஸோ இலங்கை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடத்துல பாருங்க, மொரீஷியஸ், ஓகேவா, நீரிணை குடியேற்றங்கள், கரிபியன் தீவுகள், ட்ரினிடாட், பிஜி தீவுகள், தென்னாப்பிரிக்கா இடங்கள்லேயும் வந்து இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்த தொழிலாக போகிறாங்க. ஓகேவா?